இங்கே எழுந்து கொண்டு இறக்கி விடுவாங்க. ஓகே, அப்போ அதுக்கு பிறகு இஸ் ரெஸ்டாரண்ட் ஓனரு. அப்போ நான் பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணேன். ஈ கேம் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்திருக்காரு, இருக்கலாம் இல்லைன்னு கிடையாது. இப்போ இன்னைக்கு அந்த கதை சொல்கிறாரு. நான் டைமண்ட் ஐடி ஜோபாரில் தந்தார் உட்காந்து. அப்போ நீ வந்த மீட்டிங்கு நான் வகுப்பு தான் சேர்ந்துருப்பேன், ஆனால் நான் சேரல, நான் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, நீங்களும் ஒரு வகையில் பணம் சம்பாதிக்க. பட் பீப்புள் ஹேவ் சோ மெனி சேலஞ்சஸ் இன் கான்வென்ஷனல் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸில் சேலஞ்சஸ் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன். நீங்கள் ஒரு ஆளை போய் பார்ப்பீங்க, 1000 கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட. thousands of questions will ask. நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் யாராவது கூப்பிட்றீங்க, வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டில் போயிட்டு அந்த ஆர்த்தத்தெல்லாம் அவங்கள்ட்ட காட்டுவீங்க. People have thousands of challenges, thousands of பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். So we have to understand the situation. அவங்களோட சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து மிருகத்தோட இந்த பிஸ்னஸ் பண்ண கிடையாது, பீப்புளோட பிஸ்னஸ் பண்ணுவோம். பீப்புள் வந்து விசித்திரமான ஆளுங்க. பேசும்போது பார்த்து பேசணும், பழகும் போது பார்த்து பழகணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து எதுவுமே 3 விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ரிலிஜனு, கடவுள், அப்புறம் வந்து மற்ற இன்னொன்று 2-3 விஷயம் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து 3 things you should not criticize people பிடிக்காது எப்பயுமே. அப்போ அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். முல்லா தெரியும், முல்லா ஒருத்தர் தான். முல்லா என்ன பண்ணாங்க, கழுதையில் வந்து உட்காந்து போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது வந்து ஒரு கிராமத்துக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் வந்து நிற்பாட்டான், நில்லு கேட்கல, அவர் அப்படியே போயிட்டே இருந்தார். அப்புறம் என்ன போயிட்டே இருக்கும்போது அப்புறம் என்னாச்சுன்னா மறுநாள் வந்து அதே மாதிரி இன்னும் 2 கிராமத்துக்காரங்க வந்து நில்லுனாங்களாம். அப்பயும் கேட்கலையா, அப்பயும் அந்த கழுதை முல்லா வந்து போயிட்டே இருக்காங்க. 3ஆவது நாளும் அதே மாதிரி நினைச்சான். 4ஆவது எல்லாம் சேர்ந்து எல்லாம் பிளாக் பண்ணி கேட்டாங்களாம். நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நில்லு நீ பாட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முல்லா சொன்னாலும் நான் போக கிடையாது, கழுதை தான் போயிட்டு இருக்கு, நானே தான் நின்றுருப்பேன், நான் கழுது மேலே நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. முல்லா சொன்னாலும் அந்த கழுதை நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது. நான் வந்து சவுத்தில் போனால் ஈஸ்டில் போகுது, ஈஸ்டில் போனால் வெஸ்ட்டில் போகுது, இந்த போட்டு மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கழுதைக்கு என்ன தோதா இருக்கோ அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். அதே போல தான் பீப்புளுக்கு என்ன வேணுமோ, என்ன சிச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் டைம். நாங்கள் பண்ணுற டைம் வந்து டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுனா பண்ணுவாங்க, இத்தனை மணிக்கு 8 மணிக்கு மீட்டிங்னா 8 மணிக்கு வருவாங்க. பட் இப்போ cannot that's real situation. People are different environment world இருக்காங்க. அப்போ வந்து நாங்களாம் சம்பாதிக்கும் போது 300-400 தான் ஒரு மாதம் சம்பாதிச்சோம். ஓகே, we need business. ரொட்டி சென்னை வந்து ஒரு வேலைக்கு வாங்கினா 2 வேலைக்கு வச்சு சாப்பிடுவோம், 20 காசுக்கு வாங்கி. ஓகே, பஸ்ஸுக்குள்ளே 3 மாதம் படுத்துருப்போம், பஸ்ஸுலேயே 3 மாதம் படுத்துருப்போம். தட் டைம் ஆல் மணி இல்லையா, ஃபைனான்ஷியல் டைட்டு. பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரம் வில்லேஜ், எஸ்டேட்டு, நோ கான் அஃபோர்டு. ஸோ அப்படி தான் வி லீவ் ஆக்சுவலி. அந்த ஒரு வெறி தான் அந்த பிஸ்னஸில் வந்து என்னை வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு வெறி. சாப்பாடு இல்லை, அப்போ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாங்க, இல்லைன்னு இல்லை, பட் ஒழுங்காக படிக்கல, ஒழுங்காக படிக்கல. எல்லாம் யாராவது டிகிரி வச்சுருக்கீங்க? டிகிரி யாருமே இல்லையா? இந்தியாவில் என்ன எல்லாம் கைப்பிக்கணும். யாரா டிகிரி வச்சுருக்கீங்கன்னா 100 பேர் 199 பேர் கை கொடுப்பாங்க. 399 பேர் டிகிரி கை கொடுப்பாங்க. ஓகே, ஸோ SRB ஃபார்ம் 3ல வந்து ஃபெயில் பண்ணோம். அது செக்ஷுவல் படிக்கிறது தான். 9 சப்ஜெக்ட் எழுதுவோம்ல, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இதெல்லாம். ஓகே, எல்லாமே வந்து பெஸ்ட் மார்க்காக ஸ்கோர் பண்ணேன். 100க்கு எல்லாமே சைபர் பெஸ்ட் மார்க்கு சொல்லுவேன். 9 PhD சொல்லுவேன், அதில் எல்லாமே சைபர் சர்டிஃபிகேட் போட்டு கற்றுக்கிறோம் ஸ்லைட்ஸில். அப்போ அதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, நோ எஜுகேஷன். ஐ கான்ட் பிலீவ் யூ டெல்லிங் நோ எஜுகேஷன். ஏன்னா இப்போ பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. மாஸ்டர் வச்சிருக்காங்க, அவனுக்கு புரிய மாட்டேங்குதான். நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ எப்படி படிப்பில்லைன்ற இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பிஸ்னஸ் 40 வருஷம் இருக்கேன். ரீட்ஸ் லாட் ஆஃப் புக்ஸ், தென் லிசனிங் லாட் ஆஃப் குட் திங்ஸ், நாட் பேட் திங்ஸ். அதனால் அந்த பிஸ்னஸ் வந்து சிம்பிள் பிஸ்னஸ் பட் டஃப். சிம்பிள் பிஸ்னஸ் பட் டஃப். சித்தார்த்த ஒத்துக்கிறீங்களா? ஹலோ, இட்ஸ் டஃப். ஏன் டஃப்னா அது என்ன சொன்னேன், we are dealing with people. பீப்புளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம். அப்புறம் அவனுக்கு என்ன தேவையோ, நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா you can become successful.
நம்ம வேக்கு நம்ம பண்ண முடியாது. ஓகே, அங்க கிரேட் டீச்சர் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம வேக்கு நம்ம பண்ண முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஹேவ் அ குட் ட்ரீம். ட்ரீம் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்க லைஃப். ட்ரீம் தான், இதுதான் அஸ்திவாரமே. இதுதான். யாருக்கு ட்ரீம் இருக்கா சொல்லுங்க? எல்லாருக்கும் ட்ரீம்ஸ். நான் பஸ் கண்டக்டர் இருக்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, டிரைவர் ஆகணும். 4 வருஷம் கண்டக்டர் இருந்தேன், அப்புறம் டிரைவர் ஆகணும். ஓகே, டிரைவர் ஆகணும்னா ஒரு ட்ரீம் இருந்துச்சு.